பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இயேசுவை பார்க்க ஒரு மனிதன் வாஞ்சித்தான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பெரிய பணக்காரன், செல்வந்தன், நிறைய பணம்லாம் இருந்துச்சு, பெரிய பதவி இருந்தது, நிம்மதியில் சமாதானம் இல்லை. இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தான். இந்த இயேசு எப்படிப்பட்டவர், நானே அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை கொண்டிருந்தான். இயேசு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவன் குடும்பத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார் என்பது பைபிளில் எழுதப்பட்ட ஒரு சம்பவம். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் அன்பானவர், மனதுருக்கம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், சகல அதிகாரம் பெற்றவர், சமாதான பிரபு, அவர் ஆறுதலின் தேவன். இப்படி நிறைய காரியத்தை தியானித்து கொண்டே வருகிறோம்ல. இயேசு பற்றி நீங்கள் தியானிக்க வருடக்கணக்காக தியானிக்கலாம். அவ்வளவு இனிமையானவர், அவ்வளவு அற்புதமானவர். இன்றைக்கும் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த உலகத்தில் யாருமே சொல்லிராத வார்த்தை, யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, இதுவரை யாருமே சொல்லிராத ஒரு வார்த்தை, இனிமேல் யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை இயேசு சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு மக்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். மக்களை பார்க்கிறார், வருத்தத்தில் இருக்கிறாங்க. பாவத்தினாலே வருத்தம், வியாதியினாலே வருத்தம், பிசாசினாலே வருத்தம், நிம்மதியிட்ட சூழ்நிலை. அப்படி இந்த மக்களை பார்த்த உடனே இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். இப்படி வேற யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனிதெல்லாம் சொல்லி மனிதனுடைய வார்த்தையினால நீங்கள் பாரெல்லாம் நீங்கள் விடுதலை பெற முடியாது. நம்மை உண்டாக்கின கடவுள் தான் இந்த வார்த்தை சொல்ல முடியும். இயேசு நம்மை சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறபடியால் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்தின்படி இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் இளைப்பாறுதல் தருகிற ஒரு தேவன். நம்முடைய வருத்தத்தை மாற்றி இளைப்பாறுதல் தருகிற தேவன். நம்முடைய பாரத்தை மாற்றி இளைப்பாறுதல் தருகிற ஒரு ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு வருத்தம் உடைய உள்ளத்தில் இருக்கிறது, உடைய உள்ளத்தை பாரப்படுத்துகிற ஒரு துக்கம், அது வியாதியினால் உண்டானதாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையினால் உண்டானதாக இருக்கலாம், குழந்தை இல்லையே என்கிற குறைவினால்